வணக்கம் நண்பர்களே, இது அண்ணனோட 99வது வீடியோ. நாளையோட சேர்த்து மொத்தம் 100 எபிசோடாவது வரப்போகுது. அதனால கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் 3K சர்ப்ரைசர் அடிக்க. அதனால மறக்காம புதுசா பார்க்கறவங்க யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸும் அப்படியே ஒரு ஷேரும் பண்ணிருங்க அண்ணனுக்காண்டி. ஓகே ரைட், இன்னைக்கோட நாளோட கதையை காத்து வாக்குல சொல்றேன், கச்சுன்னு கேட்டுக்கோங்க. காலையிலே நேரம் போல எந்திரிச்சு காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பட்டு பிட்டுன்னு போய் நேற்று பேஞ்ச மழையில தண்ணி சரியான குளிர், அந்த குளிர்லயும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில என்ன வேலை பாக்குறோமோ இல்லையோ முத வேலை இந்த அரைக்கிற வேலையை பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா படபடன்னு வந்துடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு காஃபி ஒன்று குடிச்சேன். அதெல்லாம் கண்டுக்கல மூல பையன். அதுல கெஃபைன் கம்மியா இருக்கா அடிச்சு மல்லாக்கா போட்டேன், மறுபடியும் போய் தூங்கிட்டேன். அறவரையா தூங்கும் போது இந்த வீணா போன மழை வந்து தொலையும். அப்பதான் மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. முள்ளு மண்டைனா வெளியவே விட்டுட்டு வந்துட்டோன்னு அடடா போச்சேன்னு அவனை போய் படக்கு எடுத்து வச்சுட்டு மழை தண்ணி உள்ள வராம இருக்க அட்டையை எடுத்து மறைச்சிட்டேன். அவசர அவசரமா பண்ணதுல வீடியோ ஆங்கல் கொஞ்சம் போலாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல ப்ரீ ஒர்க் அவுட்டா எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் பக்காவா யூனிஃபார்ம் போட்டு ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து முதல்ல தோள்பட்டைக்கான பயிற்சி, ஃப்ரண்ட் ரைஸும் சைட் ரைஸும் சூப்பர் செட் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அர்னால்டு ஆப்ஸை போடும்போது வெளியே சரியான மழை. வீட்டுக்கு கிளம்பும்போது ரைட்ரா வீட்டுக்கு போன மாதிரி தான் நினைச்சிட்டு அர்னால்டு ஆப்ஸையும் போட்டு முடிச்சுட்டு மழை நிக்கவே ஒரு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் மழை பெஞ்சதுனால தண்ணி சரியான குளிர், அதுலயும் குளிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல 3 வேளையும் லெமன் சோறு இதெல்லாம் எங்கேயாச்சும் கண்டதுண்டா எங்க வீட்டுல பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் இது கூட இல்லாம இருக்காங்க. நமக்கு கிடைச்சதுன்னு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு H2Oவையும் பேக்கிங் பண்ற வேலையில கிளம்பிறங்கியாச்சு. நண்பர்களே, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கலனாலும் 3 லிட்டராச்சும் தண்ணியை குடிச்சு பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்க பாருங்க. என்னால முடிஞ்ச ஒரு கருத்தூசி அவ்வளவு. அதுக்கப்புறம் உண்டது செரிமானமாக சாப்பிட்ட உடனே கவுந்து படுக்காம உட்காந்துட்டு பொறுமையா ரீல்ஸ் தள்ளிட்டு அப்புறமேட்டு போய் நானும் தூங்கிட்டேன். நண்பர்களே, நாளை சந்திப்போம். உடம்ப பாத்துக்கோங்க. சர்ப்ரைஸ் முக்கியம் நண்பர்களே.